இந்த உலகத்தில் வாழும் பெரும்பாலான உயிரினங்களின் உடல் தோற்றத்தில் ஆண் பெண் என்ற வேறுபாட்டை நம்மால் பார்க்க முடியும். இந்த வேறுபாடு ஏன் தேவைப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? உயிரினங்களின் உடல் தோற்றத்தில் ஆண் பெண் என்ற வேறுபாடு இனப்பெருக்கத்திற்காக பரிணாமம் அடைந்ததுதான் இந்த வேறுபாடு கொண்ட உடல் அமைப்பு. ஆனால் சில விலங்குகள் மற்றும் பறவைகளின் உடல் அமைப்பில் ஆணின் உடல் அமைப்பு சற்று கம்பீரமாகவும் அழகாகவும் பலமாகவும் தோற்றமளிக்கும். பெண்ணின் உடல் அமைப்பு அந்த அளவிற்கு தோற்றமளிக்காது. உதாரணத்திற்கு சிங்கம், ஆடு, மாடு, மயில், சேவல் போன்ற உயிரினங்களை சொல்லலாம். இதற்கான காரணம் என்னவென்று கேட்கும்போது சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால், பெண்ணை ஈர்ப்பதற்காக ஆணின் தோற்றம் அழகாக பரிணாமம் அடைந்திருக்கிறது என்கிறார்கள். ஆணின் தோற்றம் பெண்ணை கவருவதற்காக படைக்கப்பட்ட தோற்றம் அல்ல, பெண்ணை பாதுகாப்பதற்காக படைக்கப்பட்ட தோற்றம். உதாரணத்திற்கு, பெண்ணை விட ஆண் பலமானவனாகவும் வலுவானவனாகவும் முடி அடர்த்தியோடும் படைக்கப்பட்டதற்கு காரணம், பல இடங்களுக்கு சென்று வேட்டையாடி உணவு சேகரித்து கொண்டு வந்து கொடுத்தால்தான் பெண்களையும் குழந்தைகளையும் காப்பாற்ற முடியும் என்பதால்தான் பெண்ணை விட ஆண் பலமானவனாகவும் பாதுகாவலனாகவும் படைக்கப்பட்டிருக்கிறான். பெண்ணை ஈர்ப்பதற்காக ஆணின் தோற்றம் படைக்கப்படவில்லை. ஈர்ப்பு என்பது ஆண் பெண் என இருவருக்கும் பொதுவானது. ஆனால் அதிகம் பெண் விலங்குகள் தான் ஆண் விலங்குகளை ஈர்க்க சில செயல்களை செய்யும். உதாரணத்திற்கு, பெண் விலங்குகள் கருமுட்டை வளர்ச்சி அடைந்துவிட்டால் அதிகப்படியான ஓசையை எழுப்புவது, சில திரவங்களை வெளியேற்றுவது என பெண் விலங்குகள் தான் ஆணை ஈர்க்க முயற்சி செய்கிறது. இதுதான் இயற்கை. பெண்ணின் கருமுட்டை வளர்ச்சி அடைந்த எந்த உயிரினமும் ஆண் உயிரினத்தை ஈர்ப்பது இயற்கை. விலங்குகளுக்கு ஒன்றையொன்று ஈர்க்க ஆண் பெண் என்ற பாலின வேறுபாடே போதுமானது. விலங்குகளுக்கு கம்பீரமான தோற்றம் என்றும் அழகு என்றும் பலம் என்றும் எந்த ரசிப்புத்தன்மையும் விலங்குகளுக்கு இருக்காது. கம்பீரமான தோற்றமும் அழகும் ரசிப்புத்தன்மையும் மனிதர்களுக்கு சொந்தமானது. அதனால்தான் தற்போது உள்ள பெண்கள் அதிகமான ஒப்பனை செய்து கொள்கிறார்கள். ஒப்பனை என்பது ஓர் மாயவலை, அது ஒரு வியாபார உலகம். மக்களே, சிந்தியுங்கள். ஒப்பனை எப்பொழுது தோன்றியது, எப்படி தோன்றியது, யாரால் தோற்றுவிக்கப்பட்டது என்று அடுத்த பதிவில் பார்ப்போம்.